சிம்மராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரை 3 பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. இந்த 3 பெயர்ச்சிகளையும் கணக்கில் கொண்டுதான் நாம் பலன் எடுக்க வேண்டும். மிக முக்கிய பெயர்ச்சி என்று நாம் கருதுவது சனியின் பெயர்ச்சி. ஏன்னா சனி 2.5 வருஷம் இருக்க போறார். சனி சிம்மத்தை பொறுத்தவரை 8ஆம் இடத்திற்கு அஷ்டம சனியாக வருகின்றார். பொதுவாக பார்த்தோமேயானால் சனி 8ற்கு வந்தால் எதிர்பாராத, தேவையற்ற, விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம கூறுவோம். அஷ்டம சனி உங்களை பொறுத்தவரை யாரை நீங்கள் நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்ற படிப்பணியை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் அஷ்டம சனியானவர் இந்த வாட்டி குருவின் வீட்டில் தான் இருக்க போகின்றார். குருவின் வீட்டில் சனி இருப்பது சனியை சுபத்துவமாகத்தான் நாம் கருத வேண்டும். இதனால் பிரச்சனைகள் ஓரளவிற்கு கட்டுக்குள் தான் இருக்கும். சனி விருச்சிகத்தில் இருக்கிறதுக்கும் மீனத்தில் இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஓகே, இது சின்ன வித்தியாசம் இல்லை. விருச்சிகத்தில் இருக்கும்போது சனி ஒரு இரிட்டேட்டட் ஸ்டேட்ல இருப்பார். ஆனால் இப்போ அதாவது மீனத்தில் இருக்கும்போது சனி ஒரு சாந்தமாக, கம்ஃபர்டபுளாக, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிலையில் தான் சனி இருப்பார். பலன் எடுப்பதில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரைட்? ஸோ அதனால பிரச்சனைகள் ஓரளவிற்கு கட்டுக்குள் தான் இருக்கும். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி. குரு 10லிருந்து 11க்கு வருகின்றார். எப்போ? 14 மே வரப்போறார். ஓகே, ஸோ குரு எப்பவுமே 11ஆம் வீட்டிற்கு வருவது, 11ஆம் இடம் லாபஸ்தானம், 11ஆம் வீட்டிற்கு வருவது குரு பலம் என்று கூறுகின்றோம். குரு பலம் பொதுவாக திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு, சுப விஷயங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒன்று. அனைத்து விதமான குரு பயிற்சியிலும் 11ஆம் வீட்டு பயிற்சி மிக மிக முக்கியமானது. ஏன்னா 11ஆம் வீடு லாபஸ்தானம் அல்ல. உங்களுக்கு வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், திருமணம் கைகூடுவதாக இருக்கட்டும், ஓகே, பிரச்சனைகள் தீர்வதாகட்டும், புதிய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறது, பிரச்சனைகள் தீர்வது, ஓகே, நீண்ட நாளாக இருந்து வந்த நோய் நொடிகள் தீர்வது, இது எல்லாத்துக்குமே 11ல் இருக்கக்கூடிய குருவானவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, பொதுவாக 11ல் குரு இருக்கும்போது நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஓகே, ஆனால் இப்போ அஷ்டம சனி நடக்குது இல்லைங்களா? ஸோ அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் 11ல் குரு சஞ்சாரிக்க போவதால் கிடைக்கக்கூடிய நல்வாய்ப்புகள், முன்னேற்றங்கள் சற்றே தாமதத்துடனோ அல்லது பிரச்சனையுடனோ ஏற்படலாம். ஸோ இதுதான் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதே நேரம் அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை, பிரச்சனைகளை 11ல் இருக்கும் குரு கண்டிப்பாக குறைப்பார். இதுதான் கடகத்துக்கு போன பெயர்ச்சியில் ஆச்சு. கடகத்துக்கு அஷ்டம சனியில் இருக்கும்போது குரு 11ல் இருந்தார். ஸோ குரு 11ல் இருந்து டெஃபினட்டாக கடகத்துக்கு ஹெல்ப் பண்ணான்றது தான் உண்மை. ஓகே, ஸோ பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகள் கட்டுக்குள் தான் இருக்கும். சரி, அது என்ன பிரச்சனைகளோட முன்னேற்றம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு வேலையில ப்ரொமோஷன் கிடைக்குது, அதே நேரம் உங்களுக்கு மேலதிகாரியும் சேஞ்ச் ஆகிறார். உங்களுக்கு பிடிக்காத ஒருவர் மேலதிகாரியா வரார். ப்ரொமோஷன் கிடைக்குது, பிடிக்காதவர் மேலதிகாரியா வருகின்றார். ஸோ இன்னொரு உதாரணம், உங்களுக்கு திருமணம் ஆகின்றது. ஓகே, நீங்கள் விருப்பப்பட்டவரை திருமணம் செய்து கொண்டீர்கள். ஆனால் நீங்கள் புதிய ஊருக்கு போகணும். அங்கே புரியாத பாஷை, ஓகே, கிளைமேட் புதுசு, மக்கள் புதுசு. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்னொரு கேள்வி உங்கள் மனதில் எழலாம். இந்த அஷ்டம சனி காலத்தில் திருமணம் செய்யலாமா, வேலையை மாற்றலாமா அப்படின்ட்டு. ஓகே, குரு 11ல் இருக்கார், அதனால கண்டிப்பாக திருமணம் செய்யலாம், வேலையை மாற்றலாம். ஓகே, என்ன ஒன்றிற்கு 2 முறை யோசித்து முடிவெடுங்கள், அவ்வளவுதான். ஓகே, அஷ்டம சனின்றதுனால கிடைக்கிற வாய்ப்பை நான் பர்சியூ கூட பண்ண மாட்டேன், எவாலுவேட் கூட பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு கண்டிப்பாக வராதீங்க. வாழ்க்கைனாலே பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும், பிரச்சனைக்கான தீர்வுகள் இன்னொரு பக்கம் இருக்கும், ரைட்? ஸோ அதனால பிரச்சனைகளை மட்டுமே பார்த்து கொண்டு கிடைக்கும் நல்வாய்ப்பை விட்டு விடாதீர்கள். ஏன்னா 11ல் இருக்க குரு ரொம்ப விசேஷம், ரைட்? குரு சில ஒரு மாதம் 12க்கு போயிட்டு திரும்பி 11க்கு வந்துடுவார், ரைட்? அது ஒரு மாத காலம் தானே. அது 18th அக்டோபர்லேருந்து ஒரு மாத காலம் 12க்கு போயிட்டு திரும்பி வந்துடுறார். ஓகே, அதனால உங்களுக்கு நல்வாய்ப்புகளும் பிரச்சனைகளுடன் கூடவே வரும். ஓகே, ஸோ கேது 1ல் இருப்பதால் என்ன ஆகும்னா விரக்தி மனப்பான்மை,
சற்றே அதிகரிக்கலாம். 7ல் இருக்கும் ராகுவால் பார்ட்னர்ஸுடனோ லைஃப் பார்ட்னர்ஸுடனோ கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பொது பலன் அப்படின்னு சொல்லலாம். பெயர்ச்சிகளை வச்சு நம்மளால குறிப்பிடும்படியான பலன்களை நம்மால் எடுக்க முடியும். ஓகே, அது எப்படின்னா ஜனனகால கிரகங்களும் கோச்சார கிரகங்களும் இணைந்து தான் பலனை வழங்கும். ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது, ஒருவேளை உங்களுடைய 8ஆம் வீட்டில், அதாவது மீன வீட்டில் குருவோ சுக்கிரனோ இருந்தால், கோச்சார சனி ஜனனகால சுக்கிரனுடனோ ஜனனகால குருவுடனோ இணைந்து என்ன மாதிரியான பலன்களை வழங்குவாங்கன்னா சூப்பர் டூப்பர் பலன்களாக இருக்கும். ஓகே, இங்கே அதுவும் வந்து சுக்கிரன் உச்சம், குரு வந்து சொந்த வீட்டில் இருக்கார். ஸோ அதனால் இவர்களுக்கு அதிகப்படியான நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். பிரச்சனைகள் வெகு குறைவாகத்தான் இருக்கும். இப்போ அதே செவ்வாய் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய 8ஆம் வீட்டில், ஓகே, பிரச்சனைகள் இருக்கும், சண்டை சச்சரவுகள் வரும். அந்த சண்டை சச்சரவுகள் வெறும் வாய் வழி சண்டையா இல்லது அடிதடியா என்பதை உங்களுடைய சுயஜாதகம் தீர்மானிக்கும். ஒருவேளை சனி இருந்தால் சனிக்கும் சூரியனுக்கும் எப்பவுமே ஈகோ கிளாஷ் இருக்கும். ஓகே, இவர்களுக்கு கவர்மெண்ட் வேலை கூட கிடைக்கிறதுக்கு, ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரம் வேலையில் ஏதோ ஒரு விதத்தில் ஈகோ கிளாஷ் இருக்கலாம். சில நிலைகளில் தந்தையுடன் கூட, தந்தை ஃபாதர் ஃபிகராக இருப்பார், அவர்களுடன் கூட கொஞ்சம் ஈகோ கிளாஷ், கம்யூனிகேஷன் கேப் அதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அங்கே ராகு கேது இருந்தால், ஓகே, ராகு இருந்தால் பரவாயில்ல, பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருவேளை கேது இருந்ததுன்னா விரக்தியை வந்து அதிகமாக கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ராசியில் கேது இருக்க போகிறார். ஸோ அதனால் கேது சனி இணைவு விரக்தியை, எஸ்பெஷலி வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் விரக்தி அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பொது பலன்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக பலன் எடுக்க வேண்டும். பொதுவாக சொன்னோம்னா அஷ்டம சனி பிரச்சனை இருக்கும், 11ல் இருக்கும் குரு நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி உங்களுடைய சுயஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வைத்தும் நம்மால் துல்லியமாக பலனை எடுக்க முடியும். அதைத்தான் நான் இப்போ வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன். மற்றபடி 2025ஆம் ஆண்டு நல்லா இருக்குது. என்ன இருந்தாலும் குரு 11ல் இருக்காருங்க. ஓகே, லாபஸ்தான குரு எப்பவுமே விசேஷம்தான். ஓகே, ஸோ நல்ல ஆண்டு, நன்றாக இருப்பீர்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒன்ஸ் மோர், நன்றி, வணக்கம்.